அம்மா அப்பா தான் உலகம் அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த உலகம் இருக்குது, இப்படி ஒரு வெளியில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்காங்க மனுஷால் அப்படின்றது அவனுக்கு புரிய வந்ததே அதனால தான். நாங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தோம் இவ்வளோ பேசுவாளான்னு. இந்த அளவுக்கு திருப்பி அவன் என்கிட்ட வந்து சவடால் பண்ணுற அளவுக்கு அவள் நல்லா டெவலப் ஆகிருக்கா. மேலும் வந்து நல்லா ரைட்டிங்கு கையெழுத்துலாம் நல்லா வந்திருக்கு. மேலும் எல்லாத்தையும் இப்போ தெரிஞ்சுக்கிறா. இன்னொன்றுனா அவளுக்கு ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியல, மற்றபடி எல்லாமே தெரியும் அவளுக்கு. 2 வயசுல தான் எங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சது. தெரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்ன இந்த மாதிரி பிள்ளை இப்படி இருக்கேன்னு. அப்புறம் எங்கள் மனசை நாங்களே தேத்திக்கிட்டு, சரி இப்படி மனசு உடைஞ்சு உட்காரக்கூடாது, அது எப்படியும் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவள் நல்லபடியாக ஆக்கிடணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு மருந்துலாம் கொடுத்துட்டு வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இன்னையோட எவ்வளோ பெட்டராக இருக்கிறா. First time when I came here, I was like very impressed to see the way they were approaching. The approach also itself is a very positive sign of like I felt this is the place that I am looking for my kid, and immediately after that I think after 2 or 3 days after that we started coming regularly. It's been years I'm coming here. It's been improving like anything. நிறைய டாக்டர்கிட்ட போய் காமிச்சோம், நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், பெங்களூர் வரைக்கும் நாங்கள் 3 மாதம் பெங்களூர்லேயே இருந்து அங்கேயே இருந்து பார்த்து நிறைய செலவு தான் பண்ணோம். காசு செலவானது தான் மிச்சம் எங்களுக்கு. அதுக்கப்புறம் என்னதான் லாஸ்ட்டு என்னதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு முடிவு பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ஸ்கூலில் இந்த மாதிரி போட்டால் தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒருத்தவங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏற்கனவே சத்யாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போயிருந்தோம். அங்கே 1 இயர் இருந்தோம். 1 இயருக்கு அப்புறம் அங்கே எங்களால் அதிகமாக ஃபீஸ் கொடுக்க முடியல எங்களால். அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனையை எங்களால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே ஒரு 2 மாதம் வீட்லேயே வச்சுருந்தோம். வீட்டில் வச்சுருந்ததுக்கப்புறம் தனியாக காசு கொடுத்து நாங்கள் ஸ்பீச்சுக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு சார் வர வச்சுருந்தோம். அந்த சார் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி சத்யாவுக்கு போங்க, உங்களுக்கு நம்பிக்கை நிறையா கிடைக்கும், நிறையா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்வீங்க, நீங்கள் சத்யாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு எங்களை சொன்னாங்க. என் சன்னு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருங்க, இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குது, அங்கே கொண்டு விட்டிங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க, நம்ம பணம் கட்டினா போதும், தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னாங்க. நம்ம வந்து நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நமக்கு சன்னாக வந்துட்டான். ஸோ இஸ் எ ஸ்பெஷல் சைல்டு. நம்ம அவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். கொடுத்து அவனை எப்படியாவது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக கொண்டு வரணுங்கிறதுக்காக இப்போனாவது நம்ம வந்து ஒரு போல்ட் டெசிஷன் எடுக்கலைன்னா அப்புறம் லைஃப் லாங்காக கஷ்டப்படணுங்கிறதுக்காக ஐ boldly took a decision and I resigned my job. I have no words about Satya School because the amount of effort they have taken, the staff, madam or whoever are like here they are giving him physiotherapy, occupational therapy, neurodevelopment therapy, hydrotherapy, speech therapy, sensational therapy. Lot of things are happening and they are very dedicated. All the kids who come here, when I came here, Tejas I think must be around 5%. Now I can say he is around 40%. இப்போ சத்யா ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க இப்படி இவங்கன்னா யார், அப்புறம் படிப்பு பாடம் நல்லா படிக்கிறா, நல்லா சொல்கிறா, எல்லாமே சரியாக சாப்பிட்றா, அவள் நல்லா பாட்டுனா பாடுறா. டீச்சர் மாரி பசங்களை, சின்ன பசங்களை உட்கார வச்சு எல்லாம் சொல்லி கொடுப்பா. அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, அதெல்லாம் சொல்லுவாள். அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவள் செய்கிறதுலாம். முதல்ல வந்து ஹேண்ட்பால் ஸ்போர்ட்ஸ்க்காக போனால் அங்கேயும் போய் மெடல் எடுத்து இருந்திருக்கா. அதுக்கடுத்தது டான்ஸுக்கு போனால் புவனேஸ்வருக்கு, அப்புறம் அங்கேயும் மெடலில் அந்த நினைவு பரிசுலாம் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து ஹைதராபாத் போனால் அங்கேயும் வந்து ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பாண்டிச்சேரி சார்பாக, நம்ம சத்யா ஸ்கூல் சார்பாக. டெய்லியும் டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுறா, ஒரு எக்ஸசைஸு, அப்புறம் இங்கே சொல்லித்தர அந்த யோகாவோட அவளே செய்கிறா. இப்போ ஓரளவுக்காவது இப்போ நம்ம வார்த்தையாக வரலனாலும் ஓரளவுக்கு அது எங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இது அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவனுக்கு வருது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட அவன் வந்து அக்கா அப்படின்னு வந்தது அவன் வாயில். அது எங்களுக்கு ஒரு குட்டி சந்தோஷம். அம்மானு கூப்பிடுவான், ஆனால் வீட்டில் மட்டும் கூப்பிடுவான், வெளியில் கூப்பிட மாட்டான். இருந்தாலும் அதுவும் ஒரு குட்டி சந்தோஷம் எங்களுக்கு. சில பேர் இந்த குழந்தை வந்து பிறந்தது நம்ம வந்து முன் ஜென்மத்து பாவம்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து கோயிலுக்கு போனால் என்னுடைய குழந்தை சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நினைக்காதீங்க. தயவு செஞ்சு இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட்டை நம்ம வந்து ஒரு வைரமாக பொக்கிஷமாக பாதுகாக்கணும். இந்த மாதிரி ஸ்கூலுக்கு வாங்க, இந்த மாதிரி ஸ்கூலில் சேர்த்து அந்த சந்தோஷத்தில் பாதி நீங்கள் அனுபவித்து இது பண்ணணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து.